ஒருத்தர் ஒரு ஊர்ல பயங்கரமான பசியில இருந்தாராம். ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப தூரத்துல உட்காந்துருக்காரு. அங்கிட்டு சில மனிதர்கள்லாம் நிக்கிறாங்க. இவருக்கு பசியில என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பெரிய இலை போட்டு, சாப்பாடு அதில நெறைய கூட்டு, பொரியல் வச்சு, பக்கத்துல தண்ணியும் வச்சு, இருக்கிற மாரி இவரா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு சாப்பிடவும் ஆரம்பிச்சுட்டாராம். தூரத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து, இவர் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு போல, அப்படிதான் தோணுது. அப்போ ஒரு முனிவர் அந்த சைடா போறாராம். போகும்போது இந்த முனிவரையும் பார்த்துட்டு, "ஐயா! சாப்பாடு நல்லா பிரமாதமா இருக்குல்ல. சரியான உரப்புயா. ஆனா குழம்புல தான் கொஞ்சம் அதிகமா மிளகாத்தூள போட்டேன் போல. இந்த கூட்டுலயே நெறைய மிளகாய பிச்சு போட்டுருக்கேன்." அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சாப்பிட்டுட்டு, அந்த உரைக்கும்போது ஒரு இது குடுப்போம் இல்லையா நம்ம, உஷ் உஷ்ன்னு. அந்த மாரி சவுண்டையும் விட்டுக்கிட்டு, தண்ணியும் குடிக்கிற மாரி பக்கத்துல கிளாஸ்ல இருந்து தூக்கி குடிக்கிற மாரியும் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அத ஃபுல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு முனிவர். "சரி, சரி சாப்பிடு, சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையெல்லாம் மூடி தூக்கி கொண்டு போய் போடுற மாரியும் ஒரு கற்பனை பண்ணியிருக்காரு. போய் போட்டுட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த முனிவர் கேட்டாராம், "ஏப்பா சாப்பாடு சமைச்ச, சாப்பிட்ட சரி, உரப்ப கொஞ்சம் கம்மியா போட்டுருக்கலாம்ல? ஒரு இனிப்பு வச்சிருக்கலாம்ல இலையில? இனிப்பு வச்சிருந்தீன்னா, அந்த உரப்பு சாப்பிட்டு லாஸ்ட்டா நீ சாப்பிடும்போது கொஞ்சம் உன்னுடைய காரம் கொஞ்சம் குறையும் தானே?" அப்படின்னு சொன்னாராம். இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்பனையா நெனச்சா கூட அத ரொம்ப உயர்வான விஷயங்களா தான் நெனைக்கணும். திருவள்ளுவர் கூட ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு, "உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து" அப்படின்னு. அதாவது நம்ம கற்பனையாக நினைத்தால் கூட உயர்வா தான் நெனைக்கணும். அத கூட தாழ்வா எதுவும் நெனச்சிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு கதை தான் இது.